எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நான் உங்கள் ஜோதிட ஞானி ஏஎல் சூர்யா. இப்போ விஜய் டாபிக் பரபரப்பா விஜய் முதலமைச்சர் ஆனதுல இருந்து சோசியல் மீடியால கம்ப்ளீட்டா விஜயை பத்தி தான் ஒரு வைரலான நியூஸ் போயிட்டே இருந்தது. ஆனா சமீபத்துல பாத்தீங்கன்னா இப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய 173வது பட தொடக்க விழா ஒரு நியூஸ் ஆயிருக்கு. இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. பார்த்தா படத்தோட தலைப்பு என்னன்னு பார்த்தா தர்மன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோதிட ரீதியாக எதிர்காலத்தை சில விஷயங்களை முன்கூட்டியே நான் சொல்லியிருக்கிறேன். அந்த ஒரு கணிப்பை வைத்து இந்த திரைப்படம் எப்படி என்ன மாதிரி ப்ரொசீட் ஆக போகுது. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இதுக்கு 4 டைரக்டர் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். முதல்ல கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் இதுக்கு படம் டைரக்ட் பண்ண போறதா அப்படி சொன்னாங்க. அதன் பிறகு அவர் ஏதோ ஒரு காரணத்தால மாற்றப்பட்டார். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சுந்தர் சி அவர்கள் இந்த படத்தை ராஜ்கமல் கிரியேஷன்ஸ் தயாரிக்க போற கமல் தயாரிப்புல படம் பண்ண போறதாக சுந்தர் சி நியமிக்கப்பட்டார். அதற்கு பிறகு அவரும் அந்த திரைப்படத்தை இயக்கலன்னு சொல்லி விலகி கொண்டார். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தின்னு ஒரு இளம் இயக்குனர் கமிட் பண்ணி அவர் தான் ரஜினிகாந்தோடைய 173 ஃபிலிம் டைரக்ட் பண்ண போறதா இப்படி பல்வேறு தகவல்கள் கொண்டிருக்க போது இப்ப திடீர்னு டிராகன் படத்தை டைரக்ட் பண்ண அஸ்வத் மாரிமுத்துவை வச்சு இந்த மாதிரி பட தொடக்க விழா நேற்று நடைபெற்றது. என்னை பொறுத்த வரைக்கும் நண்பர் கமலுக்கு ரஜினிகாந்த் செய்யக்கூடிய உதவி இந்த திரைப்படம். ஆனா நண்பர் கமலுக்கு உதவி ரஜினிக்கு தொடங்கும் 7.5 தர்மன். என்னடா இது இப்படி அவசகுணமா சொல்றியே அப்படின்னா காரணம் இருக்கு. அதற்கான ஒரு எப்படி சொல்றது முன்கூட்டி நடந்த சில நிகழ்வுகள் இருக்கும்ல. இப்ப கமலஹாசனை பத்தி இப்போ கமலஹாசனுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஏஎல் சூர்யாவை தெரியுமான்னு கேட்டா தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட அவருக்கு தெரியும். ஆனா அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர், உலக நாயகன். அதனால எல்லார்ட்டையும் தெரியும்னு காமிச்சிக்க மாட்டார். ஆனா அவருக்கு கன்ஃபார்மா தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட ஏஎல் சூர்யா தெரியுமான்னா அவருக்கு தெரியும். அவருடைய நெருங்கிய வட்டத்துல இருக்கக்கூடிய சிநேகன் மற்றும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்களே அவங்களுக்குலாம் தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தக் லைஃப் மூலமா அவருக்கு ஏஎல் சூர்யாவுக்கு தெரிய வந்திருக்கும். அதாவது நான் அவருக்கு லெட்டர் போட்டிருப்பேன். அந்த லெட்டர்ல ஒரு கண்ணாபின்னான்னு போட்டு வச்சிருப்பேன். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த லெட்டர் போட்டு சில மாதங்கள் கழித்து கமலஹாசனை பிடிச்சி இது வரைக்கும் அவர் எத்தனையோ திரைப்படம் நடிச்சிருப்பாரு. ஏண்டா தக் லைஃப் நடிச்சோன்ற கதையா பிடிச்சி டாரா பிடிச்சி அப்படி டப்பா டான்ஸ் ஆடுற அளவுக்கு போட்டு கிழிச்சிட்டு இருப்பேன். ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல மில்லியன் போச்சு. அதுல எங்க அப்பாவோட நண்பர்கள் மற்றும் என்னுடைய நண்பர்களே நிறைய பேரு என்னது இது கமலஹாசனை பிடிச்சி இந்த கிழிக்கிறான் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டுது. கொஞ்சம் பார்த்து அவர் ஒரு பெரிய நடிகர் அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. அந்த வீடியோ எல்லாம் ரிமூவ் பண்ண சொன்னாங்க. ஆனா நான் ரிமூவ் பண்ணல. எனக்கு கடுமையான கோபம். அதாவது அவருக்கு பாத்தீங்கன்னா தக் லைஃப் படம் அவர் தயாரிச்ச பிறகு பாத்தீங்கன்னா த்ரிஷாவை அவர் கமிட் பண்ணியிருந்தாரு. த்ரிஷாவை தொட்டதாலோ என்னவோ அது பயங்கரமா மவுத் கிஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும் வச்சுக்கோங்களேன். த்ரிஷாவை தொட்ட ராசியோ என்னமோ தெரியல, படம் பனால் ஆயிடுச்சு. பல கோடி கடன். அந்த படத்தை தயாரித்ததுனால கமலுக்கு பல கோடி கடன். அந்த கடனை எப்படியாவது இப்போ நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்தும் கமலஹாசனும் மிக நெருங்கிய நண்பர்கள். அது இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு க்ளோஸா இருக்கவங்களுக்கு தெரியும். அதாவது எனக்கு ஒரு பெரிய பிம்பம் இருந்துச்சு. நான் சொல்லியிருப்பேன் ரஜினிகாந்த் மேல பெரிய பிம்பம் இருந்துச்சு. ஆனா கமலஹாசன் மேல எனக்கு ஏனோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே பெரிய பிம்பம் கிடையவே கிடையாது. இத்தனைக்கு நான் ஆபீஸ்க்கு பல முறை போயிருப்பேன்னு சொல்லியிருப்பேன். அவர் ஆபீஸ்க்கு நான் பல முறை போயிருப்பேன். ரஜினிகாந்தை மட்டும் எப்படியாவது பாத்திர மாட்டோமா அப்படின்ற ஒரு காலகட்டம்லாம் இருந்திருக்கு. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாத்தீங்கன்னா நான் அவர் வீட்டுக்கு போயிருக்கிறேன், ரஜினிகாந்த் வீட்டுக்கு. அப்புறம் பல முறை பார்த்திருக்கேன். என்னமோ தெரியல அந்த பிம்பம் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அதனால இந்த கடனை எப்படியாவது நண்பருக்கு உதவி செய்ய போலாம். அதனால இந்த கடனை அடைக்கிறதுக்காக நண்பருக்கு உதவி செய்யும் நோக்கத்தில் ரஜினிகாந்த் நடிச்சு கொடுக்கிறார். நல்ல விஷயம். ஒரு நண்பருக்கு உதவி செய்யறது நல்ல விஷயம். ஆனா சினிமாவில நிறைய சென்டிமெண்ட் பார்ப்பாங்க, நிறைய ராசி பார்ப்பாங்க. இப்போ கமலஹாசனுக்கு பாத்தீங்கன்னா கமலும் ரஜினியும் சேர்ந்து 47 வருஷம் கழிச்சு நடிக்க போறதாக 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு ப்ரோமோ ஒண்ணு பார்த்திருப்பீங்க ஒரு 3 மாசம் முன்னாடி, பிஃபோர் எலெக்ஷன். அந்த படத்தை இன்பநிதி ஸ்டாலின் தயாரிக்க போறதா ஒரு அறிவிப்பும் வந்தது.
ஆனா என்ன ஆச்சு, அந்த படம் என்ன ஆகும், அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா திமுக ஜெயிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா அந்த படத்தை 2027 தொடங்கி இருப்பார்கள். கமலும் ரஜினியும் சேர்ந்து நடிக்க போற பெரிய பட்ஜெட் படம் அது. பாத்தீங்கன்னா இன்பநிதி ஸ்டாலின் வந்து தயாரிச்சு அது வந்து வரப்போறதா வந்துட்டு இருந்தது. ஆனா எலெக்ஷன் ரிசல்ட் பாத்தீங்கன்னா அப்சைட் டவுன். அதாவது யாருமே எதிர்பார்க்கல மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரே மண்ணை கவி விடுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. என்னமோ தெரியல, கமல் வந்து சேர்ந்த ராசியா என்னன்னு தெரியல. இப்படி கமலை பத்தி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ்லாம் வந்து ஏகப்பட்ட கிட்டத்தட்ட 3-4 படத்தை வந்து ரஜினிகாந்தை வச்சு தயாரிச்சிருப்பாங்க, விஜய் வச்சு தயாரிச்சிருப்பாங்க. ஆனா கமலஹாசனை வச்சு தயாரிச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னு கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. ஏன்னா எவ்வளவு பெரிய நிறுவனம், அவங்க நினைச்சா தயாரிக்கலாம் முடியும், ஆனா ஏன் தயாரிக்கல, விரும்பவில்லை. சில பேர் சென்டிமெண்டலா கமலஹாசனை டச் பண்ணவே மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு கே பாலச்சந்தர் அவர் வந்து அவரால் வந்து இன்றைக்கு பெரிய நடிகர்களாக கமலஹாசனும் ரஜினிகாந்தும் இன்னும் பல நடிகர்கள் பிரகாஷ் ராஜ் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். பாலச்சந்தர் தொட்டார், அதனால் அவர்களுக்கு மிகப்பெரிய லைஃப் கிடைச்சது. ரஜினிகாந்துக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை, இன்று மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அவரு. அது போல பாத்தீங்கன்னா கமலஹாசனை யாராவது இவரால் எனக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை கிடைச்சது அப்படின்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி எனக்கு அறிமுகப்படுத்தினாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் ஒரு இதுவும் இருக்காது. ஏன்னா இயல்பாகவே பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் வந்து நல்ல நடிகர், மாபெரும் நடிகர், மாபெரும் கலைஞன், அபார திறமைசாலி. நல்ல வார்த்தைகளை உள்வாங்கிக்கங்க, அபார திறமைசாலி. பட் ஆனா அவர் நல்ல மனிதரான்னு கேட்டீங்கன்னா நோ, ஹி இஸ் நாட் அ குட் ஹியூமன் பீயிங். ஓப்பனா ஹி இஸ் நாட், அவர் வந்து ஒரு நல்ல மனிதர், நல்ல கலைஞன், நல்ல நடிகர், அபார திறமைசாலி. இதெல்லாம் நான் என்னுடைய வாயிலிருந்து நான் சொல்றது. அதே சமயத்துல அவர் ஒரு நல்ல மனிதரே கிடையாதுன்னு. ஆனா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவரு ஒரு இயல்பா பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து அவரு திறமைசாலியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கமலஹாசன் அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நல்ல நடிகர், இயல்பா வந்து அவருடைய பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், நல்ல வந்து ஸ்டைலிஷா வந்து பேசுறது, அது மக்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால இன்ன வரைக்கும் கமர்ஷியல் ஹீரோ கிட்டத்தட்ட நியரிங் 75, பெரிய விஷயம். இன்னைக்கும் சூப்பர் ஸ்டார். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு நீங்க அவர் வந்து ஒரு நல்ல மனிதர், அதே சமயத்துல அவர் அரசியலுக்கு வரல ரஜினிகாந்த். அப்போ இது மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணாரு, இப்ப வரப்போறேன்னாரு, கட்சியை தொடங்கினாரு. தொடங்கி முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா அப்புறமா 2 நாள் கழிச்சே வந்து கட்சியை கலைச்சிட்டாரு. இல்ல நான் கட்சிலாம் நான் எனக்கு சரி வராது அப்படின்னு சொல்லி அது மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிருக்கலாம். அதாவது அவருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நல்ல மனிதர், நமக்கெல்லாம் தெரியாம நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, பண்ணக்கூடியவர், ஒரு கர்ட்டசி இருக்கக்கூடிய மனுஷன் தான். அவங்க மனைவியை பத்தி நான் பேச விரும்பல இந்த சமயத்துல, அவங்க மனைவியை பத்தி நான் பேச விரும்பல, அவரை பத்தி தான் நம்ம பேசுறோம். அவரு பாத்தீங்கன்னா ஒரு கதை ஸ்டோரி ரைட்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1 கோடி ரூபாயில வந்து ஒரு பிளாட்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அத மாதிரி தெரியாம வந்து நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்க வந்து அரசியலுக்கு பிடிக்கல. அவங்க மனைவிக்கு அரசியல்லாம் வந்து ஒத்து வராது அப்படின்னு அவங்களுக்கு பிடிக்கல. அதனால இல்லைன்னா உண்மையிலே சொல்றேன், அவர் வந்து ஒரு அரசியலுக்கு வரதா இருந்தா கிரிமினலா யோசிக்கணும், அப்போதான் அரசியலுக்கு செட் ஆகும். அவர் நினைச்சிருந்தாருன்னா 96லயே அவர் அரசியலுக்கு வந்திருக்கலாம், அவரால் வந்திருக்க முடியும், ஜெயிச்சிருக்கவும் முடியும். அவருக்கு மேசிவா இருந்தது. அன்றைய காலகட்டத்துல பயங்கர மேசிவா பைத்தியமா இருந்தாங்க ஏகப்பட்ட, நான் உட்பட. பாட்ஷா படம்லாம் வந்து பயங்கரமான ஃபேன்ஸ் இருந்தது. அந்த காலகட்டத்துல அவர் வந்திருக்கணும், வந்திருக்கலாம். ஆனா ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அவர் வரவில்லை. அதே போல நம்பியவர்களை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா சந்திரமுகி எல்லாம் பாத்தீங்கன்னா சிவாஜி குடும்பம் வந்து கொஞ்சம் வந்து பொருளாதாரத்துல கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ராம்குமாருக்கும் பிரபுவுக்குலாம் உதவி செய்யற நோக்கத்துலதான் அவர் சந்திரமுகி படம் நடிச்சு கொடுத்தாரு. முதல்ல சம்பளமே வாங்காம நடிச்சு கொடுத்தாரு. அது மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தெரியாது, நமக்கு வெளியே தெரியாது, ஆனா ஹெல்ப் பண்ணக்கூடிய மனுஷன் தான் அவரு. கம்பேரிங் டு கமலஹாசன், ரஜினிகாந்த் இஸ் a வெரி குட் பர்சன் நான் சொல்வேன்.
நான் ரஜினியை பத்தியே சில விஷயங்கள்ல எனக்கு முரண்பாடு இருக்கு. நான் இப்போ அதுக்குள்ள போக விரும்பல. நான் என்ன தகவல் சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையம்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சாரு, கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் டார்ச் லைட் சின்னம் தான் அவங்களுடைய அரசியல் சின்னமாக இருந்தது. ஒன்னும் சோபிக்க முடியல, ஜெயிக்க முடியல. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா திமுகவே அகேன்ஸ்டா பேசியிருப்பாரு. அதற்கு பிறகு சந்தர்ப்ப சூழ்நிலைவாதியாக திமுகவில் போய் சேர்ந்துக்கிட்டாரு. அங்க எம்பி சீட்டு வாங்கினாரு. அது அவருக்கு நன்மை ஏற்பட்டது. ஆனா ஒரு நல்ல மனுஷனா தான் என்ன பண்ணிருக்கணும்னு கேட்டீங்கன்னா, இத்தனை ஆண்டு காலம் அவருடைய கட்சியில சேர்ந்து இந்த மகேந்திரன்லாம் வந்து சேர்ந்திருப்பாரு. அதற்கு பிறகு வந்து திமுகல போய் சேர்ந்திருப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா கட்சியில வந்து அவரோட பயணிக்கிறவங்களுக்கு ஒரு 3 சீட்டு கொடுத்திருப்பாங்க. திமுகல சிநேகன் இந்த மாதிரி வந்து ரொம்ப நெருங்கியவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு 3 சீட்டு கொடுக்கும் போது ஒரு 3 சீட்டை வாங்கிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு லைஃப் கிடைக்கும்னு கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அப்ப அவங்களும் ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருப்பாங்க. அவங்க வந்து கட்சிக்காக உழைப்பாங்க. ஒரு நம்பிக்கை வரும். அப்போ எல்லாரையும் காலை வாரி விடுற மாதிரி இவர் நிக்கலன்னா பரவாயில்ல, நாங்களே நிக்கலன்ட்டாரு. அப்போ மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான ஒரே ஒரு பலாபலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கமலஹாசனுக்கு எம்பி சீட் கிடைச்சதுதான் பலாபலனை தவிர மற்றபடி ஒரு மண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவேன். அப்ப பாத்தீங்கன்னா கமலுக்கு ஒரு ராசி உண்டு. அவர் யாரு கூட போய் சேர்றாரோ அவங்க கவுந்துருவாங்க. ஹெல்ப்பும் பண்ண மாட்டாரு. உதாரணமா சொல்லணும்னா கலைப்புலி தானு அவர்களை நான் பார்த்தேன். இப்போ அந்த தர்மன் பட தொடக்க விழாலே தானுலாம் வந்து மறக்க முடியாத வடுவா இருக்கும். ஆளவந்தான்ல போட்டு ஒரு வழி ஆக்கிட்டு இருப்பாரு தயாரிப்பாளர் தானுவை. எப்படி தானு சார் வந்து எப்படி அந்த பட தொடக்க விழாக்கு வந்தாருன்னு யோசிக்கும் போது ஒருவேளை ரஜினிகாந்துக்காக வந்திருக்கலாம். ஏன்னா ரஜினிகாந்தோடைய மிகப்பெரிய அபிமானி, சூப்பர் ஸ்டார் பட்டத்தை கொடுத்தவர் கலைப்புலி தானு அவர்கள். அதன் பேர்ல வந்திருக்கலாம். ஆனா பெரிய ஆச்சரியம் தான். ஏன்னா அவங்களுக்கு அதற்கு பிறகு ஜென்மத்துக்கும் ஆகவே ஆகாது. யாரு தானு சாருக்கும் கமலஹாசனுக்கும் ஆகவே ஆகாது. அப்போ கலைப்புலி தானுலாம் நொந்து நூலா போயிருப்பாரு. அதே மாதிரி லிங்குசாமி, டைரக்டர் லிங்குசாமி அண்ட் பிரதர்ஸ் உத்தம வில்லன் ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. அட்டர் ஃபிளாப்பு. அந்த பட தயாரிப்பு நிறுவனமே அந்த படத்துக்கு அப்புறம் உத்தம வில்லனுக்கு அப்புறம் எந்த படத்தையும் தயாரிக்கவே முடியல. மிகப்பெரிய கடனாளிகளாக மாறிவிட்டார்கள். இன்ற வரைக்கும் அவர்கள் வட்டி கட்டி கொண்டிருக்கிறார்கள். நிறைய கேஸ் போய்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மூலகர்த்தா காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா கமலஹாசன். அதே போல திமுக சேர்ந்தாரு. பார்த்தா அவங்க நினைச்சது ஒண்ணு, எப்படியும் நம்ம மகளிர் ஊக்கத்தொகை எல்லாம் கொடுக்குறோம், நிறைய கல்விக்காகலாம் நிறைய உதவி செய்யறோம் அப்படின்னு அவங்களாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. திமுக பாத்தீங்கன்னா மண்ணை கவி விட்டார்கள். அதான் சொல்லிட்டேனே, கமலுக்கு ராசி உண்டு. அங்க போய் சேர்ந்தாரோ கவுத்துருவாரு, இல்ல கவுந்துரும், ஆட்டோமேட்டிக்கா கவுந்துரும். அப்போ இப்போ என்னோட பயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நாள் வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராகவே இருந்து விட்டார். என்னுடைய ஆசை அவர் கடைசி வரைக்கும் சூப்பர் ஸ்டாருங்கிற இமேஜோட இருக்கணும். மார்க்கெட் இழந்த நடிகராக அவர் இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு கரணந்தப்பனா மரணம் அப்படின்றதுல நீங்க படம் தோத்து போயிருச்சோ உங்க இமேஜ் கம்ப்ளீட் அவுட் ஆயிடும். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார். உங்களை மாதிரியே ஒரு ரஜினிகாந்த் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ இன்னைக்கு ஒரு யங்கான ஒரு வயசுலயே பாத்தீங்கன்னா அவரு மிகப்பெரிய ஒரு சாதனை, ஒரு முதலமைச்சர் ஆகிட்டார், ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சர் ஆகிட்டார். அப்ப நானும் ஒரு கணிப்பு சொல்லியிருப்பேன், there will be a revolutionary change going to happen in Tamil Nadu cinema and politics 2026 சொல்லியிருப்பேன். அப்ப பாத்தீங்கன்னா ரெவல்யூஷனரி சேஞ்ச் ஹேப்பன் எங்க அரசியல்ல. ஏன்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு ரங்கராஜ் பாண்டியில இருந்து பல பேர் கூவுன்னு கூவுனாங்க. நானுமே எதிர்த்திருப்பேன். ஆனா கடைசியில நான் ஒரு 30 to 40 சீட்டு ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னுடைய கணிப்பு இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 108 சீட்டு ஜெயிச்சுட்டாங்க. அதெல்லாம் நம்பவே முடியல. அப்போ அங்க ரெவல்யூஷனரி சேஞ்ச் எங்க பாலிடிக்ஸ்ல. சினிமாவை எடுத்துக்கோங்க, விஜய் இன்னைக்கு நடிக்கல, ஏன்னா முதலமைச்சர் ஆயிட்டாரு. இனிமே நடிப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா $1 million கொஸ்டின். அஜித் இப்போ நடிக்கவே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கும். குட் பேட் அகலி படம் அப்புறமா இப்ப தொடங்க போறாங்க, அப்ப தொடங்க போறாங்க, அப்படி இப்படின்னு பயங்கரமா நியூஸ் அள்ளி தெளிச்சிருப்பாங்க. ஆனா இன்ன வரைக்கும் ப்ரொடியூசரு அவங்களுக்கு அவங்க கேட்கிற சம்பளத்துக்கு ஒத்து வரவில்லை. ஏதோ காரணத்தால அஜித் என்கிற மிகப்பெரிய ஹீரோ இப்போ நடிக்கல.
இந்த வருஷம் ஃபுல்லா நடிக்கவே மாட்டாரு அப்படிதான் சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பு கூடிய விரைவில் சொல்லியிருப்பேன். நான் வந்து அஜித் மற்றும் விஜய் நடிப்பதை விட்டு விலகி விடுவார்கள் சொல்லியிருப்பேன். இப்ப நான் சொல்றேன், கூடிய விரைவில் இப்ப இந்த படம் நடிக்கிறதன் மூலமாக ரஜினிகாந்துக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே அபசகுணம் தான். முதல்ல ஒரு டைரக்டர் மாத்தினாங்க, 2வது டைரக்டர் மாத்தினாங்க, அவரே விலகினாரு, அப்புறமா அது ஒரு சர்ச்சையாச்சு. அப்புறம் 3வது ஒரு பையன் போட்டாங்க, இப்ப 4வது ஒரு சின்ன ஒரு இயக்குனரை போட்டிருக்காங்க. இப்போ என்ன ஆக போகுது? ஏன்னா இயற்கை ஒரு மிகப்பெரிய சக்தி. சொல்றேனே, ஜாதக ரீதியாக ஒரு ஆதிபத்தியத்தை செயல்படுத்த வேண்டும் என்றால் பிரபஞ்சம் அந்த ஆதிபத்தியத்தை செயல்படுத்தி விடும். இப்போ கமலஹாசனுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பேட் டைம். அந்த ஆளு நான் விட்டு கிழின்னு கிழிச்சதுல இது வரைக்கும் எவனும் அந்த அளவுக்கு என்ன மாதிரி கமலஹாசனை கிழிச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு கிழிச்சேன். அதே சமயத்துல நான் என்ன எடுக்க சொல்லும் போது நான் வீடியோ எடுக்கவே முடியாது. அவர் என்ன வேணா என் மேல ஆக்ஷன் எடுக்கட்டும், நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்போ பாத்தீங்கன்னா த்ரிஷாவை தொட்டார் கெட்டார், முடிஞ்சது. அங்க வந்து சோலி முடிஞ்சது அவருக்கு. அந்த படம் நடிச்சு முடிச்ச உடனே 7.5 தான் அவருக்கு, கம்ப்ளீட் 7.5. பயங்கரமான கடன், பயங்கரமான நெருக்கடி. அதாவது எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படிலாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வெளித்தோற்றம் தான். அவருக்கு வெளியில காமிச்சிக்க மாட்டாரு. அவர் ஜாதகம் எல்லாம் பாப்பாரு, அவரு நாடி எல்லாம் பாப்பாரு. அவரு உங்களுக்கு எல்லாம் தெரியாது, ஆனா க்ளோஸ் சர்க்கிள்ல எங்களுக்கு தெரியும். அவர் இந்த மாதிரி கணிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு பயம் ஏற்படுது, இப்படி ஒரு சின்ன பையன் நம்மளை மிரட்டுறான், என்ன ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அது பிரஸ்ஸுக்கு வெளியே வந்திருக்காது. இதுல சென்சிட்டிவான விஷயம், ரஜினிகாந்த் நடிக்கிறாருனாவே அங்க வந்து பிசினஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதே சமயத்துல அவர் படம் தோல்வி அடைஞ்ச போது அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குலாம் வந்து ஏதோ ஒரு விதத்துல அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்படியே மற்ற நடிகர்கள் மாதிரி கழட்டி விட்டுட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி போகல. அதனால ரஜினிகாந்த் மேல ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதையை அவர் கடைசி வரைக்கும் அந்த இமேஜை காப்பாத்திக்கணும். அப்போ எங்கேயோ போய் நம்ம ஹெல்ப் பண்ண போறோம், அதாவது மனுஷனுக்கு கெட்ட நேரம் வந்துடுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் மாதிரி கொண்டு போவோம். கொண்டு போயிட்டு அதான் சொல்றேன், பாதகாதிபதி அந்த செயல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லதை செய்யற மாதிரி கொண்டு போய் கடைசியில போய் கவுத்து விட்டுருவாரு. அப்படிதான் வந்து என்னுடைய கணிப்பு. நான் இப்ப இருந்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருங்க என்னெல்லாம் நடக்க போகுது. இந்த தர்மன்ற படம் வந்து வர்றதுக்குள்ளயும் என்னெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றது கலவரம் ஆக போகுது. ரஜினிகாந்துக்கு இந்த படம் எவ்வளவு பெரிய ஏழையை சம்பாதித்து கொடுக்க போகின்றது, எவ்வளவு பெரிய தலைவலியை அவருக்கு சம்பாதித்து கொடுக்க போகின்றத நீங்களாம் பார்க்க போறீங்க. அவங்க வீட்டிலேயே சொல்லுவாங்க, ஏன் உங்களுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு அவங்க மனைவி மற்றும் மகள் எல்லாம் கேட்க போறாங்க. ஆனா ஒண்ணு, அவருக்கு த்ரிஷா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு த்ரிஷா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனாலதான் அவர் வந்து தூங்காவனம், அப்புறம் மன்மத நம்பு அதெல்லாம் கொடுத்துருப்பாரு. நம்ம அணுகுண்ட போட்ட உடனே அவருக்கு அங்க டார் டப்பா கீஞ்சு போச்சு. இதுல வேற தினவாந்தி, தினத்தந்தி, தினவாந்தி அடிக்கடி வந்து த்ரிஷா பத்தி நியூஸ் போட்டுட்டே இருப்பாங்க. அப்போ வந்து கமலஹாசன் ரஜினிகாந்த் படத்துல வந்து இணைந்து நடிக்க போறோம் படத்துல வந்து இப்போ த்ரிஷா நடிக்க போறதா அப்படியே வந்து ஒரு நியூஸ்ன்னு சொல்ல முடியாது, புரளி. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கருப்பு படம்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன்ல, தமிழ் சினிமாவில் பல உச்ச நட்சத்திரங்கள் காணாமல் போவார்கள் நான் பேசியிருப்பேன், ஆல்ரெடி பேசின வீடியோல வந்துட்டு. அப்போ ரஜினிகாந்துக்கு பாத்தீங்கன்னா இன்னும் படம் வரல. சன் பிக்சர்ஸ் தயாரிச்சு இந்த படம் ஒண்ணு வர வேண்டிய படம் வரல. கமலஹாசனுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போது தக் லைஃப் வந்து. மத்தபடி பெருசா பாத்தீங்கன்னா அஜித், விஜய். இதுல பாத்தீங்கன்னா விஜய் கூட பல படம் காலை வாரி விட்டுருக்கும், பல படம் மண்ணை கவிட்டு இருக்கும். ஆனா ரஜினிகாந்தோட கேரியர்ல பாத்தீங்கன்னா அப்படிலாம் வந்து மண்ணை கவவே இல்லை. அவர் கன்சிஸ்டன்டா வந்து படங்கள் ஹிட் கொடுத்துக்கிட்டே தான் கமர்ஷியல் ஹீரோ. அவர் எது எப்படியோ தக் லைஃப்ல செம்மையா விளையாடி இருப்பாரு, த்ரிஷாவோட சம விளையாட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து அந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும். அவர் விளையாடின விளையாட்டுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லணும். அவர் மேல தீரா கோபத்துலதான் இருக்கேன், அது அவங்க நெருங்கிய வட்டத்துக்கு நல்லா தெரியும். அதனால அவரு உன்னிப்பா கவனிப்பாரு, இவன் என்ன பேசுறான், என்ன வந்து குண்டத்துக்கு போடுறான்னு. அதே போல பாத்தீங்கன்னா கருப்பு படம் வந்து வெளிவந்துடுச்சு. இப்போ சூர்யாவுக்கு நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் என்ன சொல்றேன்னு, பாதகாதிபதி அப்படியே நல்லது செய்யற மாதிரி செய்வாரு, கட்சியில வந்து பயங்கரமான அணுகுண்டு இருக்கும்னு. இப்போ அவர் கருப்பு படம் வந்து கடைசி வரைக்கும் வெளியே வரல, ரொம்ப போராடிச்சு. அப்புறம் அந்த குறிப்பிட்ட தேதியில வந்து படத்தை வெளியிட முடியல. அப்புறமா நிறைய கடன்லாம் ஏதோ இருந்ததா சொன்னாங்க. அதுக்கு பிறகு படம் வெளியே வந்து பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட், அதாவது பல 100 கோடி சம்பாதிச்சிருதுன்னு சொல்றாங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் சூர்யாவுக்குமே இனிமே 7.5 தான். பாருங்க, சூர்யாவுக்குமே இனிமே 7.5 தான். அவர் இனிமே நடிக்க போற படங்கள்லாம் எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்கும், எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிறது கணிக்கவே முடியாது. வேற ஒன்றும் இல்ல, த்ரிஷாவை தொட்ட ராசியோ என்னமோ தெரியல, இனிமே சூர்யாவுக்கும் மார்க்கெட்டு பயங்கரமா இருக்கும். எப்படி கமலஹாசனுக்கு இருக்கிறதோட பயங்கரமா இருக்கும். அதுவும் போக கமலஹாசன் வந்து சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் போயிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் செய்யோன்னு நினைக்கிறேன். ஆனா எந்த அளவுக்கு அது ப்ராசஸ்ல இருக்குன்னு தெரியல. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, கமலஹாசன் எப்பேற்பட்ட ராசியானவர். நான் ஏதோ ஒண்ணு சொல்றேன் நீங்க நினைக்கலாம். ஆனா நான் சொல்றதை நீங்க எல்லாம் வந்துட்டு பார்க்க போறீங்க. ரஜினிகாந்துக்கு எப்பேற்பட்ட பாதிப்புகளை கமலுக்கு உதவ போய், அவருக்கு கடனை நிவர்த்தி செய்யறோன்ற நண்பருக்கு உதவி செய்ய போறோம்னு போய் ரஜினிகாந்த் எப்பேற்பட்ட கையை சுட்டுக் கொள்ள போகிறார் என்பதை எல்லாம் பொறுத்திருந்து நீங்கள் பாருங்கள். சினிமாவில், தமிழ் சினிமாவில் அரசியலில் நடந்தது போல மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்ச் வந்து நடக்கும். அதற்கான வேலைகள் ஆல்ரெடி விஜய், அஜித் அது நடந்துருச்சு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்ப 2 மெகா ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன் பாருங்க, எல்லாம் பாருங்க, ஒரு பெரிய ரெவல்யூஷனரி சேஞ்ச் தமிழ் சினிமாவிலும் ஏற்படும். அதே போல பாத்தீங்கன்னா 2 பேர் முகத்தையும் பாக்குறேன். கமலுக்கு முகமே இல்லைன்னு அந்த பட தொடக்க விழால பாத்தீங்கன்னா அவருக்கு பயங்கரமா இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடிலாம் அவரை பிடிச்சி ரொம்ப நாரா கிழிச்சேன். அதே போல பாத்தீங்கன்னா பட தொடக்க விழால சிம்ரன் வந்து நடிக்கிறாங்க கூட, ரஜினியோட வந்து பேரண்ட் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா கமலுக்குமே சிம்ரனுக்குமே முன்னாடி வந்து ஒரு லவ் இருந்தது, காதல் இருந்தது அப்படின்ற மாதிரி, அப்புறமா வந்து பிரேக்கப் அப்படின்ற சொல்லுவாங்க. ஸோ சிம்ரன் நடிக்க போறாங்க. ஆனா பட தொடக்க விழால பாத்தீங்கன்னா கமலஹாசனுக்கு முகமே இல்லை, சுத்தமா ஒரு முகமே இல்லை, ஒரே வாட்டமா இருந்தது. ரஜினிகாந்துக்கும் பெரிய அளவுல ஒரு உற்சாகம் எதுவுமே இல்லை. அதுவும் போக பாத்தீங்கன்னா இப்போ பத்திரிகையாளர்கள்லாம் என்ன பண்ணாங்க, லாஸ்டா அவர் போகும்போது, சார் தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு நீங்க வாழ்த்து சொன்னீங்களா, பிறந்தநாள் வாழ்த்து சொன்னீங்களா அப்படின்னு வந்து அவரை கடுப்பேத்துற மாதிரி, கோவப்படுத்துற மாதிரி அவரை கேள்வி கேட்டாங்க. அவரும் வந்து பேசியாச்சு அப்படின்னு ஒரு அப்படியே பாலிஷா சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது ரஜினிகாந்த் வந்து ஒரு சீனியரான நடிகர், ஏதாவது ஒரு கண்டிப்பா வந்து வாழ்த்து சொல்லியே ஆகணும் பிறந்த நாளுக்கு விஜய்க்கு வந்து அப்படின்னு ஏதாவது கட்டாயம் இருக்கான்னு. அவங்களுக்கு ஒரு பர்சனல் இருக்கு, அவருக்கு பிடிச்சா வாழ்த்து சொல்லுவாங்க, பிடிக்கலன்னா வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. இதை போய் ஏன் கேள்வி கேட்கறது பத்திரிகையாளங்களாம். மோரோவர் ரஜினிக்கு விஜய் வந்து முதலமைச்சர் ஆனது ஏதோ ஒரு விதத்துல அவருக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா அவருக்கு எப்படி சொல்றது, ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கோட்டை விட்டுட்டோமா, நாம மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு நமக்கு அப்படின்ற ஒரு மன உளைச்சல் கண்டிப்பா இருக்கும் அவருக்கு. வெளியில வேணா காமிச்சிக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட பட்சத்துல, அதாவது வெந்த புண்ணுல போய் வேலை பாய்ச்சறதுன்னு அது போல இந்த பத்திரிகையாளங்கள்லாம் போய் கேட்கும்போது அவருக்கு மேலும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். என்ன காரணமோ தெரியல, ரஜினிகாந்த் முகத்திலும் உற்சாகம் இல்லை. கமல் முகத்தை கேட்கவே வேணாம். அப்போ இப்ப நான் பேசி முடிச்சு இந்த வீடியோ வெளியே வந்த பிறகு அங்க ஏதாவது ஷூட்டிங்ல கலைவரம் நடக்குது, ஒரு ஃபைனான்ஸ் கிடைக்கல, இல்ல சொல்ல முடியாது, எப்படி பிரச்சனை வருது நம்மளால வந்து கணிக்கவே முடியாது இல்லையா. அப்படி வந்ததுன்னா கமலஹாசனுக்கு அங்க ஆட்டம் காணும். அவருக்கு இப்போ டக் ஆஃப் வார் தான், கழுத்தை புடிச்சுக்கிட்டு இருக்கு, அப்படியே வந்துட்டு கழுத்தை புடிச்சு நெருக்குது. அவரு வெளியில வந்துடலான்னு பாக்குறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் கமலுக்கு பேட் டைம் ஸ்டார்டட். அது வந்து போக போக இன்னும் கோரமா இருக்கும். எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல தொடர்ச்சியாக பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக